நான் எப்படின்னா, நான் அவங்களோட அம்மா ப்ளஸ் நான் அவங்களோட பொண்ணு மாதிரி. நான் அவங்கள அவ்ளோ பார்த்துருக்கேன். அட் த சேம் டைம் எனக்கு வந்து விவரமே கிடையாது சுத்தமா. உண்மையிலேயே அதுதான். ஏன்னா நான் வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்கேன். நான் வெளியில போய் பழகுனதில்ல. யார்ட்டயும் எனக்கு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, ஏது அதெல்லாமே எனக்கு குக் வித் கோமாளிக்கு அப்புறம் தான் நடக்குது எனக்கு. புரியுதா? எனக்கு அவ்ளோலாம் எனக்கு ரொம்ப விஜய், ரஞ்சினி எதுவா இருந்தாலும் இப்போ நான் சப்போஸ் ஏதாவது ஆடிஷன் போறேன், ஏதோ ஒண்ணு போறேன்னா கூட நான் போயிட்டு வந்துட்டேன்னா, என்ன என்ன விடவே மாட்டாங்க அதுக்கெல்லாம் விஜய், ரஞ்சினி. வேணாம், வேணாம் நீ வந்து அப்படிலாம் போய் நீ எங்கேயும் பண்ணணும்லாம் கிடையாது. வரும்போது பார்த்துக்கலாம். எந்த இடத்துலயும் நான் அவமானங்கள சந்திச்சதே இல்ல. ரிஜெக்ஷன சந்திச்சதே இல்ல. அப்படி பார்த்துக்குவாங்க திரு, விஜய், ரஞ்சினி. ஸோ அப்படி ஒரு என்விரான்மென்ட்லயே நான் அவ்வளோ நாள் வந்துட்டேன். அதே மாரி என்ன பார்த்துக்கிறது எனக்கு ஏதோ ஒண்ணு தேவைன்னா, நான் தேவைன்னு நெனைக்கிறதுக்குள்ள எனக்கு ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் விஜய், ரஞ்சன் தான் எனக்கு அம்மா, அப்பா. எனக்கு எல்லாமே அப்படி பார்த்து பார்த்து என் கல்யாணம் எப்படி நடக்கணும், இந்த இடத்துல தான் நடக்கணும்னு ரஜினிலாம் வந்து எங்க அப்பாகிட்ட சண்டை போட்டு ஒரு ஒரு இடம் புக் பண்ணி, இங்க தான் எங்க அக்கா கல்யாணம் நடக்கணும்னு சொன்னது வரைக்கும் ஆகட்டும். என் கல்யாணத்துக்காக ஓடி ஓடி போய் அவங்க 2 பேரும் ஷாப் பண்ணிட்டு வந்ததாகட்டும். இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு என்ன வேணும்னு அவங்க பார்த்து பார்த்து பண்ணுறதாகட்டும். அவங்க 2 பேரும் எனக்கு நான் எவ்வளோ அவங்களுக்கு அம்மாவா இருந்திருக்கனோ, அவ்வளோ அவங்க எனக்கு அம்மாவா இருந்திருக்காங்க டச் வுட். ஸோ அப்படிதான் அது போயிருக்கு.